Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மஹிந்திராவோட B6 எலக்ட்ரிக் SUV பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், மஹிந்திரா அவங்களோட B6 எலக்ட்ரிக் SUV யோட பிரைசிங்க பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ரிவீல் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த B6 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பேக் 1, பேக் 2 அப்புறம் பேக் 3. இதுல பேக் 1 ஓட பிரைசிங் பாத்தீங்கன்னா மஹிந்திரா B6 லான்ச் பண்ணும்போதே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பேக் 1 பிரைசிங் பாத்தீங்கன்னா 18.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பேக் 1 வேரியன்ட் பாத்தீங்கன்னா B6 ஓட என்ட்ரி லெவல் வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பேக் 2. இந்த வேரியன்ட்டோட பிரைசிங் இது வரைக்கும் மஹிந்திரா ரிவீல் பண்ணல. இப்ப ரிவீல் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா பேக் 3 ஓட பிரைசிங், அதாவது டாப் வேரியன்ட்டோட பிரைசிங் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 26.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேக் 3 பாத்தீங்கன்னா இந்த B6 ஓட டாப் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த B6 கார் மாடலோட பேக் 3 வேரியன்ட்டோட கீ ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பேக் 3 வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 210 kW மோட்டார் கொடுத்திருக்காங்க. இதோட பவர் பாத்தீங்க அப்படின்னா 286 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 380 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பேக் 3 வேரியன்ட்ல உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 6.7 செகண்ட்ஸ்ல ரீச் ஆகும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த B6 ஓட பேக் 3 வேரியன்ட்ல உங்களுக்கு 79 kW பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 683 கிலோமீட்டர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பேக் 3 வேரியன்ட்டை 175 கிலோவாட் டிசி சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 20 to 80% சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகிடும்னு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த B6 பேக் 3 வேரியன்ட்டோட காக்பிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு பேனராமிக் கிளாஸ் ரூஃப் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கேபின்ல உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோ பார்க் ஃபீச்சர் கூட உங்களுக்கு 12 அல்ட்ராசானிக் சென்சார்ஸும் உங்களுக்கு மஹிந்திரா இந்த B6ல கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரிவர்ஸ் அசிஸ்ட் அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் பார்க்கிங் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த பேக் 3 வேரியன்ட்ல உங்களுக்கு 12.3 இன்ச்ல ஃப்ளோட்டிங் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்புறம் டிரைவர்ஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 ஸ்பீக்கர் ஹார்மன் கார்டன் சவுண்ட் சிஸ்டம் கூட டால்பி அட்மாஸ் ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கைஸ், இந்த மஹிந்திராவோட B6 பேக் 3 வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியரை 360 டிகிரில ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்டீரியர் வியூவையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி ரீசன்காக. அது மட்டும் இல்லாம இந்த காரோட நீங்க லைவ் ஸ்ட்ரீம் ஃபுட்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் போன்லயே வியூ பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு 7 ஏர் பேக்ஸ் கொடுத்திருக்காங்க. லெவல் 2 ADAS கூட உங்களுக்கு 5 ரேடார்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன் விஷன் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 4 டிரைவ் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச், எவ்ரிடே, ரேஸ் அப்புறம் பூஸ்ட், கிட்டத்தட்ட 4 டிரைவ் மோட்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கார்ல உங்களுக்கு பில்ட் இன் 5G கனெக்டிவிட்டி அப்புறம் வைஃபை ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. AI பவர்ட் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கூட உங்களுக்கு Snapdragon 8295 ஃபீச்சரும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 24 GB RAM கொடுத்திருக்காங்க. 128 GB ல ஸ்டோரேஜும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த B6 பேக் 3 வேரியன்ட்ல உங்களுக்கு டிரைவர் ஃபேட்டிக் ட்ராக் பண்றதுக்காக டிரைவர் அண்ட் ஆக்குபென்ட் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா போட்டோஸ் அப்புறம் வீடியோ கால்ஸ்க்காக கொடுத்திருக்காங்க. கைஸ், இந்த பேக் 3 வேரியன்ட்டோட பிரைசிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, 26.90 lakh எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்னு. இந்த பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ் மட்டும்தான். சார்ஜர் அப்புறம் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து தனியா வரும்னு மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேக் 3 வேரியன்ட்ல உங்களுக்கு 2 AC ஹோம் சார்ஜர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன சார்ஜர்னு பாத்தீங்கன்னா 11.2 kW சார்ஜர் அப்புறம் 7.3 kW சார்ஜர். இது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு டுவெல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இன்டெலிஜென்ட் அடாப்டிவ் சஸ்பென்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. i-Link ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அப்புறம் 5-link ரியர் சஸ்பென்ஷனும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம MTV CH டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் வித் பூஸ்ட் மோடும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒன் டச் சிங்கிள் பெடல் டிரைவிங் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சோனிக் சூட் வித் விர்ச்சுவல் இன்ஜின் சவுண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயரும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சைலண்ட் டயர்ஸ் வித் NVH ரிடக்ஷனும் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு சிக்னேச்சர் C ஷேப்ட் LED DRLs அப்புறம் டெயில் லேம்ப்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்டார்ட் அப் லைட்டிங் சீக்வென்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சீக்வென்சியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சென்டர் அனிமேஷன் டெயில் லேம்ப் உங்களுக்கு இதுல கிடைக்குது. இன்ஃபினிட்டி ரூஃப் கூட உங்களுக்கு டைனமிக் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. லைட் மீ அப் ஆம்பியன்ட் லைட்டிங் கூட உங்களுக்கு 16 மில்லியன் கலர்ஸ் வந்து இதுல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேப் டச் ஸ்விட்சஸ் பாத்தீங்கன்னா கன்சோல் அப்புறம் ஸ்டியரிங் வீல்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட் wrapped இன்டீரியர்ஸ் தான் மஹிந்திரா இந்த B6 பேக் 3 வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு இலுமினேட்டட் லோகோ கொடுத்திருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல விஷன் X AR ஹெட் அப் டிஸ்ப்ளே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. லெவல் 2 ADAS கூட 5 ரேடார்ஸ் அப்புறம் 1 விஷன் கேமராவும் கொடுத்திருக்காங்க.
இது மட்டும் இல்லாம டிரைவர் இனிஷியேட்டட் ஆட்டோ லேன் சேஞ்ச் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. லேன் கார்னரிங் அப்புறம் எமர்ஜென்சி ஸ்டியரிங் அசிஸ்ட் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா கிராஸ் டிராஃபிக் அலர்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இன்டெலிஜென்ட் எலக்ட்ரானிக் பிரேக் பூஸ்டர் உங்களுக்கு கிடைக்குது. டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கார்னரிங் லேம்ப்ஸும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸை பார்க்கும்போது இந்த மஹிந்திராவோட B6 ஃபேக்டரி வேரியண்ட்ல உங்களுக்கு 6 வே அட்ஜஸ்டபிள் பவர்டு டிரைவர் சீட் கொடுத்திருக்காங்க. 2 வே அட்ஜஸ்டபிள் மேனுவல் லம்பர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம செகண்ட் ரோ சீட்ஸை நீங்க 60/40 ஸ்பிளிட் ரேஷியோல ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கூடவே உங்களுக்கு 2 ஸ்டெப் ரிக்ளைன் ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம எலக்ட்ரிக்கலி டிப்ளாய்டு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஃபோல்ட் ORVMs உங்களுக்கு கிடைக்குது. பாசிவ் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரியர்ல உங்களுக்கு AC vents கிடைக்குது. இந்த B6 ஃபேக்டரி வேரியண்டோட ஃப்ரண்ட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 45 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுவே ட்ரங்க் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 455 லிட்டர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆட்டோ டிமிங் IRVMs உங்களுக்கு கிடைக்குது. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரெயின் சென்சிங் ஸ்மார்ட் வைப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிங் ஸ்டியரிங் வீல் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கூல்டு கன்சோல் ஸ்டோரேஜும் இந்த B6 ஃபேக்டரி வேரியண்ட்ல மஹிந்திரா கொடுத்திருக்காங்க. கைஸ் இந்த மஹிந்திரா B6 ஃபேக்டரி வேரியண்டோட டெஸ்ட் டிரைவ் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 14th இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காருக்கான புக்கிங்ஸும் பாத்தீங்கன்னா ஜனவரி 14th இருந்து தான் ஸ்டார்ட் பண்றதா மஹிந்திரா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இந்த காரோட டெலிவரிஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2025ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் மஹிந்திரா இந்த B6ஓட பேக் 2 வேரியண்டோட அதாவது மிட் வேரியண்டோட பிரைசிங்கை இது வரைக்கும் ரிவீல் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் பவன்.